இந்த ஆளு வெயிட் தூக்கும் போது அவரோட கை ரப்பர் மாதிரி மாறிடுது. உடனே எல்லாரும் இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறான். அந்த இடத்துல மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இவன் ஆல்ரெடி வேற பிராண்டோட சாப்பிட்டுருப்பான். அதனால அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஷூலேஸ் டைட் பண்ணும்போது ஷூலேஸ் இவன் கையோட வந்துடும். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது டோரை சாத்துவான். அந்த டோர் லாக் இவன் கையோட வந்துடும். அங்க இருக்க ஸ்ட்ரீட் லேம்ப்ல கை வச்ச உடனே அது சாய ஆரம்பிச்சிடும். அதை நேரா நிப்பாட்டுவான். இவன் இவ்வளவு நேரம் பண்ண விஷயம் எல்லாத்தையும் பின்னாடி இருந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிளே கிரவுண்ட்ல போய் பேஸ்கெட் பால் விளையாடும் போது நார்மலா தான் ஜம்ப் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ரொம்ப ஹைட்டா ஜம்ப் பண்ணி அந்த கோலையே உடைச்சிடுறான். அப்போதான் அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணுவான். காலேஜ்ல 2 பேர் அசால்ட்டா தன்னோட கையிலேயே தூக்கும். எல்லாரும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. இவன் பண்றதை பார்த்துட்டு ஒரு ஆள் இவனை டெட் லிஃப்ட் காம்படிஷன் கூப்பிடுவான். அங்க இவனுக்கு வினோதமா ஏதோ சாப்பிட கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டவனே இவனோட பவர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. இந்த விஷயத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு உன்னோட டீம்ல இருந்து ஆல்ரெடி லிஃப்ட் பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோட டீம்ல இருந்து ஒருத்தன் வந்து அந்த வெயிட்டை தூக்க ட்ரை பண்ணுவான். அப்பதான் அவனோட கை ரப்பர் மாதிரி மாறிடும். அந்த இடத்த விட்டு அவன் வெளியே வந்தோடனே அவனை தனியா உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் கை நார்மலா மாறும். உடனே அந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வந்த ஆளை